அன்பானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாமி உங்க மேல எவ்வளோ பாசமா இருக்கிறான்னு பார்ப்போம். சங்கீதம் 91 அதிகாரம் 2 வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த வசனத்தை பார்த்தீங்களா பிரியமானவர்களே? பக்தன் சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க தான் என் அடைக்கலம், நீங்க என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருக்க நீங்க கூட நாட்களிலே ஆண்டவரை விட்டு மிச்ச எல்லாரையும் பார்த்து இந்த நாட்களிலே கூட அந்த மத நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில கூட இதை பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லாருக்கும் நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேனே, இன்னைக்கு யாருமே இப்போ என் கூட இல்லையே என்று சொல்லி உங்களுடைய உறவினர்களான உங்களுடைய சொந்தத்தினால கூட நீங்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில கூட நீ காணப்படலாம். எல்லாரும் வியாதியாக இருக்கும்போது நான் கூட போயிருந்தேன், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போது நான் கூட போயிருந்தேன், அவங்கள நான் நம்பி இருந்தேன், ஆனால் இன்னைக்கு என் கூட யாரும் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு இயக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, உங்களை படைத்த தேவன் ஒருவர் உண்டு. ஏசு சாமியை நீங்கள் முன்னாடி அந்த உங்களை உருவாக்கின தேவனை நம்ம வாழ்க்கையில் முன்னாடி வச்சு போகும்போது எல்லாம் நமக்கு பின்னாடி வைக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இருந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுப்பார். பெரியவங்களா தான் அந்த பக்தன் செய்கிறார். என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று ஆண்டவரை முன்பதாக வைக்கிறார். பிரியமானவர்களே, பைபிள் வசனம் இருக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பாருங்களேன், ஆண்டவரை நம்ம உறுதியா பற்றி கொள்ளணும், அவரையே நம்பி இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன பலன் கிடைக்கும்னா பூரண சமாதானம், ஒரு சமாதானமான வாழ்க்கை, பூரண சமாதானம், எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயமுள்ள, ஒரு சமாதானமுள்ள, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உண்டு. அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரை நம்ம உறுதியா பற்றிக்கணும், அடுத்து அவரையே நம்பி இருக்கணும். பிரியமானவர்களே, நாட்களை மனுஷன் நம்பி நாட்களிலே நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலே சோர்வோடு காணப்படலாம் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்னை நம்பு என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சாமி, நான் உங்களை நம்புறேன்ப்பா, அவ்வளோ நாள் வரையும் எல்லா வேலையுடைய காரியங்கள், மனுஷர்கள், என்னுடைய தேவைகள் அப்படியா நான் போயிட்டேன், நான் உங்களை மறந்துட்டேன், நம்ம உறுதியா நான் பற்றி கொள்கிறேன், இன்னும் எல்லா நாளும் நான் ஜெபிப்பேன், நான் பைபிள் எடுத்து வாசிப்பேன், ஆண்டவர்கிட்ட நீ ஓடி வாங்க. பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்களை விட்டு போனவர்களை தேடி வரும்படியா ஆண்டவர் செய்வார். ஒரு மனதிலே ஒரு சமாதானமும், வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். பெரியமானவர்களே, தாவீதை பத்தி நம்ம பார்க்கும்போது அவர் ஆடுகளுக்கு பின்னாடி அலைந்து திரிந்திருந்தார். சாதாரண எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா வீட்டார்களால் ஒரு மறக்கப்பட்ட நிலைமையில தான் அந்த பக்தன் இருந்தார். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் ஒரு அரசனாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் அவருக்கு கட்டளையிட்டார். அதற்கு பின்னாக அவர் வழிநடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான ஒரு கஷ்டமான பாதையில தான் தாவீது வந்தார். ஒரு பயமான சூழ்நிலை, பல நாட்கள்ல போனார், தனிமை, அது மாத்திரமல்ல தோல்வி, பல நாட்கள் அழுதார் என்று பைபிள் வாசிக்கிறோம். துக்கம் தாங்க முடியாமல் தாவீது பள்ளமாக அழுதான் என்று வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியெல்லாம் ஒரு நிலைமை, நெருக்கடியான ஒரு நிலைமை, சத்துரு அப்படி நம்ம உயிரோட இருப்போமா அப்படிலாம் ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்படி பல பிரச்சனைகளை தாண்டி வந்த தாவீது எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை மாத்திரம் நம்பி, அவரை மாத்திரம் பாடி, அவரை மாத்திரம் வாழ்க்கையில ஒரு துணையாய் வைத்து வந்தார். அதற்கு பலன் என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஒரு அரச பதவி, ஒரு உயர்வு. ஆண்டவர் அவனை குடித்து அவனை மேன்மைப்படுத்தினார். அதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும்போது, அவரையே நம்பி இருக்கும்போது ஒரு பூரண சமாதானமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கு கூட நீங்க மறுபடியும் ஆண்டவர் இடத்துல வந்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் உயிரோட இருக்க வர்றேன், இந்த பூமியில நீங்க தான் என் அடைக்கலம், நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் என் தேவன், நான் உங்களைத்தான் நம்புவேன் சாமி, என் வாழ்க்கை உங்களுக்குத்தான் முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்களேன். நிச்சயமாக பூர்ண சமாதானத்தோட ஆண்டவர் இறுதி வரை ஆண்டவர் உங்களை வாழ வைத்து அழகு பார்ப்பார். நம்பிக்கையோட என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புலே சாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக இடத்துல வேண்டுகிறோம். ஆண்டவரே, மனுஷனால் மறக்கப்பட்ட நிலைமையில, ஒதுக்கப்பட்ட நிலைமையில நீ கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைங்களை நீங்க பேசியிருக்கிறீங்க. உண்மை பார்க்கும்படியாய், உண்மை நம்பிபடியாய், உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியா நீங்க பேசியிருக்கீங்க. யாரெல்லாம் அந்த வார்த்தையை நம்பி சாமி நான் என் வாழ்க்கையில இனிமேல் உங்களுக்கு தான் முதலிடம் வருகிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் உங்க சமாதானம் இறங்கட்டும். அவள் வாழ்வில் இருக்கிற எல்லா நிலைமையை நீங்க மாற்றுங்கப்பா. ஒரு பெரிய அதிசயம் வாழ்க்கையில நடக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீங்க தாவீதை உயர்த்தின தேவன், இந்த புள்ளையை நீங்க உயர்த்தி உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. இதை செய்ய போற அன்புக்காய் நன்றிப்பா. இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம். ஆமென்.